இங்க நம்ம ஹீரோ கிட்ட அவனோட ஃப்ரெண்டு ஒரு மாத்திரை ஒண்ணு கொடுக்குறான். இந்த மாத்திரையை எடுத்துக்கிறது மூலியமா வெறும் 20% மட்டுமே வேலை செய்யற மனுஷனோட மூளை இந்த மாத்திரையால 100% வேலை செய்யும் அப்படின்றத சொல்றான். சோ இவன் சொன்னதை கேட்டு ஹீரோவும் அந்த மாத்திரையை போட்டுக்க அப்படி போட்டதா அவன் சொன்ன மாதிரி இவரோட மூளை கண்ணா பின்னாடி வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னா பல கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போயிட்டு இருக்க ஒரு சைக்கிளோட சவுண்ட் இவருக்கு நல்லாவே கேக்குது. அது இல்லாம வெறும் ஒரே நிமிஷத்துல இவரால ஒரு புக்கையே படிச்சு முடிக்க முடியுது. அது இல்லாம வெறும் 4 மணி நேரத்துல ஒரு பெரிய நாவலே எழுதி முடிச்சிடறான். சோ இந்த மாத்திரை மனுஷனோட மூளையை இப்படி வேலை செய்ய வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அந்த மாத்திரைக்காக திரும்ப அவனோட ஃப்ரெண்டு தேடி போறான். அங்க போய் பார்த்தா அந்த மாத்திரைக்காக அவனோட ஃப்ரெண்டு யாரோ கொண்டு வச்சிருக்காங்க. அவன் வீடு முழுக்க கலைஞ்சிருக்கு. அந்த மாத்திரையை அவன் வீடு முழுக்க தேடி இருப்பாங்க போல. ஆனா கிடைக்கலையாட்டுக்குது. ஆனா இங்க நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு அந்த மாத்திரையை எங்க வைப்பான்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு கெஸ் பண்ணி கரெக்டா போய் வீட்டுல இருக்க அவனை ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா இவன் அந்த மாத்திரையை அங்கதான் வச்சிருக்கான். பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 500-600 மாத்திரைக்கு மேல இருக்கு. சோ அவ்வளவுதான், இந்த மாத்திரை ஹீரோ கிடைச்சிருச்சா. அடுத்த நாளே டெய்லி ஏதோ விட்டமின் மாத்திரை மாதிரி ஒன்னு போட்டுக்கிறான். வெறும் ஒரு நிமிஷத்துலயே பியானோ வாசிக்க கத்துக்கிறான். இந்த மாதிரி கேசினோக்கு போயிட்டு பிரெயினை யூஸ் பண்ணி பல லட்சங்களை சம்பாதிக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வெறும் $200 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி 2 வாரத்துல $200 மில்லியன் மேல சம்பாதிச்சிடறான். அதுக்கப்புறம் இதையும் தாண்டி ஒருபடி மேல போய் வெறும் டிவில ப்ரூஸ்லியோட ஃபைட் சீனை மட்டுமே பார்த்து இவனால ப்ரூஸ்லி அளவுக்கு சண்டை போட முடியுது. அது மட்டும் இல்லாம வெறும் ஒரே நாள்ல ஸ்பானிஷ், சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன் சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜும் கத்துக்கிட்டு ஃப்ளூயண்டா பேசுறான். சோ அதுக்கப்புறம் அப்படியே போக போக ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இவனால இப்பயே கணிக்க முடியுது.